سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதியிலே பேரிடர்கள் ஏற்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம், செவிகளால் கேட்கிறோம். சில நேரங்களிலே நேரடியாக நாம் அனுபவிக்கவும் செய்கிறோம். அன்பிற்கினி அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி பேரிடர்கள் ஏற்படுகிற பொழுது நம்முடைய மனதை அது மிகவும் பாதிப்புக்குள்ளாக்குறது என்பது நாம் பார்க்கிற ஒரு செய்தி. சமீபத்திலே கேரளா மாநிலம், அண்டை மாநிலமான கேரளா மாநிலம், அந்த மாநிலத்திற்கு இப்படி ஒரு மலையாளிகள் பெயர் வைத்து அழைப்பார்கள், கடவுளின் சொந்த நாடு என்று சொல்லுவார்கள். காட்ஸ் ஓன் கண்ட்ரி, கடவுளுடைய சொந்த நாடு என்று சொல்லுவார்கள். இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் இதை பற்றி சொல்லுகிற பொழுது ஹைருல்லா, அல்லாஹுடைய ஹைறுகள் நிறைந்த இடம் என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டதுதான் மருவி கடவுளின் சொந்த நாடு என்று மாறி இருக்கிறது என்று அறிஞர் பெருமக்களும் அதை சொல்லுவதை நாம் பார்ப்போம். அப்படி சிறப்பிற்குரிய ஒரு இடம் கேரளா மாநிலம் என்பது நாம் எல்லோருமே அது தெரிந்திருக்கிற செய்தி. தென்னிந்தியாவிலே தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற இந்த தென்னிந்தியாவுடைய மாநிலங்களிலேயே அதிகமான சுற்றுலா தலங்களை கொண்ட இடமும் அதிக சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடமும் கேரளாவாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே சொல்லித் தெரிய வேண்டியதில்லை, நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதுவும் குறிப்பாக வயநாடு என்ற அந்த பகுதியிலே 20க்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்களை உள்ளடக்கியதாக அந்த மாவட்டம் இருக்கிறது என்பதையும் நாம் அனுபவபூர்வமாக அங்கே சென்று வரக்கூடியவர்கள் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு தலம், அந்த ஒரு மாநிலம், அந்த ஒரு மாவட்டம் ஒரே இரவிலே காணாமல் போய்விட்டது என்பது அன்பிற்கினியவர்களே மனதை உருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான விஷயம் அல்ல. ஒரே ஒரு இரவுதான் அது முழுக்க இல்லாமல் போனது. சொல்லப்படுகிறது இதுவரை 300க்கு மேற்பட்ட உடல்கள் பிரேதங்களாக, பிணங்களாக எடுக்கப்பட்டு இருக்கிறது என்று செய்திகளில் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அந்த முண்டக்கை என்ற இடத்தில் மட்டுமே 300க்கு மேற்பட்டவர்கள் பிணங்களாக எடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அந்த முண்டக்கையில் ஏறத்தாழ 450 வீடுகள் இருந்ததாகவும் அதிலே 400 வீடுகள் இருக்கிற இடமே தெரியவில்லை என்று சொல்லி செய்தியாளர்கள் வெளியே சொல்லுகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். மீதம் இருக்கிற அந்த 50 வீடுகளும் சின்னா பின்னமாகி குடியிருப்பதற்கு தகுதியற்ற நிலையிலே இருப்பதாகவும் ஊடகங்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு மலைப்பகுதி, மலைப்பாங்கான பகுதி, அங்கே தான் குடியிருந்தாங்க. அந்த மலையே இப்பொழுது இல்லை. வயநாட்டிலே குறிப்பாக அந்த முண்டக்கையிலே இப்பொழுது அங்கே அந்த மலையே இல்லை, எல்லாம் சரிந்து போயின என்று வருத்தமான கவலைக்குரிய ஒரு செய்தியை அன்பிற்கினியவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்கிறாங்க, அந்த மலைக்கு மேலே ஒரு எஸ்டேட், நூற்றுக்கணக்கானவர்கள்
அந்த எஸ்டேட்டில் பெரும்பாலும் வேலை செய்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்களும் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் அங்கே அந்த மாநிலத்திலே பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த எஸ்டேட்டிலே பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே காணாமல் போய்விட்டார்கள். அந்த எஸ்டேட்டில் வேலை செய்த நூற்றுக்கணக்கானவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கான ஒரு பேரிடர், ஒரு பேரிழப்பு அந்த வயநாட்டிலே கேரளாவிலே நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, நேற்றைய தினம் 1ஆம் தேதி வரை உள்ள நிலவரப்படி அங்கே 1592 பேர் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி நேற்றைய தினம் வரை. இன்றைய புள்ளி விவரம் சற்று கூடுதலாக கூட இருக்கலாம். இன்னும் சொல்லப்படுகிறது 8017 நிவாரண முகாம்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் உணவுக்கும் தண்ணீருக்கும் கழிப்பிட வசதிக்கும் அவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள், தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். நம்ம நினச்சி பார்க்கணும், நம்ம வீட்டிலேயே 4 பேர் 2 விருந்தாளி கூடுதலாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் தண்ணீர் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். உணவுக்கு நாம் ஏற்பாடுகள் சற்று கூடுதலாக செய்ய வேண்டும். நம்முடைய கழிப்பறை, அதுவும் நம்ம பகுதியை எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்லாவே தெரியும் கழிப்பறை என்பது எவ்வளவு சிரமத்திற்குரியது என்பது. ஒரு 8017 பேர் நேற்றைய தினத்தினுடைய புள்ளி விவரம், ஒரு 17 பேர் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான தண்ணீர், அவர்களுக்கான கழிப்பிடம், அவர்களுக்கான உறங்குவதற்கான இடம், அவர்களுக்கான உடை, அவர்கள் போத்திக் கொள்வதற்கான போர்வை என்று சொல்லி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படியே எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒன்று அப்படிங்கிறது. அன்பிற்கினியவர்கள், இது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கானவர்கள் மருத்துவமனையிலே படுகாயங்களோடு சிகிச்சைக்காக வேண்டி அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பை, ஒரு பேரிடரை கேரளா சந்தித்திருக்கிறது என்பது நாம் பார்க்கிற வருத்தமான ஒரு செய்தி. அன்பிற்கினியவர்களே, இது மாதிரி நிறைய, அதுவும் இந்த 2018 இதே கேரளாவுக்கு ஒரு சோதனை ஒன்று வந்துச்சு. 2018 ஒரு சோதனை, இதே மாதிரியான கடுமையான மழை, ஆகஸ்ட் மாதத்தில் கடுமையான மழைப்பொழிவு ஒன்று ஏற்பட்டது. 370 பேர் பிணங்களாக அன்று எடுக்கப்பட்டார்கள். இது போன்ற மழையிலே, கடுமையான மழைப்பொழிவிலே என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து கேரளாவுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, சமீபத்திலே தூத்துக்குடியிலே 6 மாதத்திற்கு முன்னால் தூத்துக்குடியிலே நடந்தது நமக்கு தெரியும். அங்கே எவ்வளவு பெரிய பேரிழப்பு, மக்கள் என்ன செஞ்சாங்க, பெரும் வெள்ளங்களிலே தவித்தார்கள் என்பது நாம் பார்க்கிற செய்தி. இன்னொரு செய்தி கூட நம்ம இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது. பொழுது கடந்த ஆண்டு 2023 பிப்ரவரி மாதத்திலே துருக்கி, சிரியா நடந்த நிலநடுக்கம் நமக்கு தெரியும். 7.8 ஹெக்டர் அந்த அளவுகளிலே பதிவான அளவு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஒரே நாளிலே 3 முறை தொடர்ந்து அந்த துருக்கியில் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா, அந்த நிலத்திலே ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது சொல்லப்படுகிறது. அந்த ஒரு நாளில் மட்டுமே 10,000 நபர்கள் பூமிக்குள்ளே புதைந்து போனார்கள். துருக்கியிலேயும் சிரியாவிலேயும் 10,000க்கு மேற்பட்டவர்கள் பூமிக்குள்ளே புதைந்து போனார்கள் என்பது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஆக இது போன்ற பேரிடர்கள், பேரிழப்புகள் அவ்வப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்சது தானுங்க சுனாமி என்று ஒன்று நாமெல்லாம் நம்முடைய மக்கள் அனுபவித்தது தானே அன்பிற்கினியவர்களே. ஆக இவைகளெல்லாம் நமக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறது? இது போன்ற இந்த நிகழ்வுகள் நமக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறது என்பதுதான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. வருத்தங்கள் நம்முடைய உள்ளங்களில் இருந்தாலும் கூட, கண்கள் அதற்காக வேண்டி கண்ணீரை வடித்தாலும் கூட, நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த பேரிழப்புகள், இந்த பேரிடர்கள் நமக்கு கொடுக்கிற பாடம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஒரு இடத்துல 17வது அத்தியாயம் 59வது வசனத்துல என்ன பாடம் அப்படிங்கிறத சொல்றான். இந்த பேரிழப்புகள், இந்த பேரிடர்கள் உங்களுக்கு இந்த பாடத்தை கொடுக்கணும். என்ன பாடம்னு சொன்னா, வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபன். நான் ஒருத்தன் இருக்கேங்கிறது உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது
உங்களுடைய நினைவுக்கு வர வேண்டும். மறந்து போய் தானே உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹுடைய பயம் இல்லாமல் தானே உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை இந்த இம்மை தான் என்று சொல்லி இம்மையின் சுகபோகங்களிலேயே மனிதன் மூழ்கி இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதான் அல்லாஹ் சொல்றான், வபா நுருசிலு பில் ஆயாத்தி, இது போன்ற இந்த அத்தாட்சிகளை எல்லாம் எதற்காக வேண்டி நாம் ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால், இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் எதற்காக வேண்டி ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால், இல்லா தஹ்வீஃபன், அச்சுறுத்துவதற்காக வேண்டியே. அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறாங்கிறத உங்க மனசுல நீங்க பதிய வச்சுக்கணும் என்பதற்காக வேண்டிதான் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா இது போன்ற நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவதாக சொல்லுகின்றார். அன்று கிளியவர்களே, முஸ்லீம்கள் 2 செய்தியை இந்த இடத்துல நாம் இப்போ மனசில் பதிய வச்சுக்கணும். முஸ்லீம்களாகிய நாம் இந்த பேரிடர்களில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிற பாடமாக 2 செய்தி, நிறைய பாடங்கள் இருக்கிறது, 1-2 அல்ல, நிறைய பாடங்கள் நாம் சொல்லலாம். 2 பாடங்களை குறிப்பாக நாம் நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். ஒன்று, எனது ஈமான், எனது ஈமான், என்னுடைய சகோதரனின் ஈமான். அதே இன்னொரு சகோதரன், முஸ்லீமான சகோதரன் இருக்கிறான். இந்த ஈமான் இது போன்ற நேரத்திலே தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். பேரிடர்கள் வருகிற பொழுது என்னுடைய ஈமான் தடுமாறி போகிவிடக் கூடாது. சாதாரணமாக நமக்கு வறுமை வந்துட்டாலே, நம்ம வீட்டில் வறுமை, சாப்பாட்டுக்கு சற்று கஷ்டம் அல்லது ஏதாவது பிரச்சனைகள், மருத்துவ பிரச்சனை அப்படி இப்படி வரும்பொழுதே நம்முடைய ஈமான் லேசாக ஆட ஆரம்பிச்சிடும். நம்முடைய ஈமான் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிடும். நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நம்மெல்லாம் தெரிஞ்சிருப்போம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் நமது இந்திய தேசத்திலே ரேஷன் கார்டுக்காக வேண்டி தன்னுடைய ஈமானை பறிகொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்திய தேசத்திலே டெல்லி மாநகரத்திலே அன்பிற்கினியவர்களே, ரேஷன் கார்டு வாங்கி தர்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஈமானை விட்டுட்டு என்ன பண்ணாங்க, வெளியேறினார்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள் இந்திய தேசத்திலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால். அது மாதிரி தடுமாறும் ஈமான் என்பது தடுமாறிவிடும். அந்த தடுமாற்றம் என்பது ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பது நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடம். இதெல்லாம் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்படுது. அல்லாஹ் தான் அதை ஏற்படுத்துகிறான். நமக்கு பயமுறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். பிரச்சனை இல்லை, நான் என் ஈமான்ல ஸ்ட்ராங்காக இருப்பேன், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடியது தான் நடக்கும், அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். அல்லாஹ்வை அன்றி வேறு எந்த காரியமும் நடைபெற போவதில்லை என்று அந்த நம்பிக்கை, அந்த ஈமான் என்னுடைய உள்ளத்திலே வந்துவிட வேண்டும். என்னுடைய சகோதரனுக்கு அது மாதிரியான தடுமாற்றம் வருகிற பொழுது அவனுக்கும் நான் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற பாடம் இது போன்ற பேரிடர்கள், பேரிழப்புகள் நமக்கு சொல்லித் தருகிற பாடமாக பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, இன்னொரு மிக முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா, இந்த ஈமான் இது போன்ற காரியங்கள் முஸ்லீம் அல்லாத சகோதர சமயத்தவர்களுக்கு, முஸ்லீம் அல்லாத சகோதர சமயத்தவர்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இதனுடைய விளைவு என்ன, இது நடத்தியது யார், இதனுடைய பின்னணி என்ன, ஏன் நடந்தது, இதற்கான சக்தி எங்கே இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பாடமும் இதில் இருக்கிறது என்ற செய்தி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், 2 செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் நிறைய பாடங்களை நாம் சொல்லலாம். அன்பிற்கினியவர்களே, நிறைய பாடங்களை நாம் சொல்லலாம். பாருங்கள், இந்த ஷஹீத், அதாவது நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் இவ்வளோ பெருசாக ஏற்படுத்திட்டானே, இத்தனை பேர்த்த பூமிக்குள்ளே புதைச்சிட்டானே, அல்லாஹ் நியாயவானா, அல்லாஹ் நீதி இல்லையே, கண்ணு இல்லையா, மக்கள் சாதாரண மக்கள் பேசுவாங்க. ஒரு ஈமான்ல வலிமை உள்ளவன் எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு பொன்மொழி, அதை நம்ம கேட்டோம்னு சொன்னால் நமக்கு அந்த ஈமான், நம்முடைய ஈமான் பலம் பெறும் என்பதை பாருங்கள். ஷஹீதுகளிலே 5 பேரை சொல்லுகிறார்கள். ஷஹீதுன்னா நமக்கு விளங்கும், இறைவனுக்காக வேண்டி மார்க்கத்திலே சென்று இறைவனுக்காக வேண்டி மார்க்க போரிலே கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை நீத்தவர்கள் ஷஹீதுகள் என்பது நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிற செய்தி. இப்போ 5 பேரை சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 நபர்களை சொல்லுகிறார்கள். யார் யாருன்னு சொன்னா, முதலாவதாக சொல்லுகிறார்கள், கடுமையான ஒரு நோய், காலரா போன்ற ஒரு நோய் சமீபத்தில் நமக்கு இந்தியாவில், ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஏற்பட்டது. கொரோனா என்ற ஒரு நோய் நமக்கு தெரியும். திடீர்னு மரணங்கள்.
அந்த இறந்து போன பிரேதத்தை கூட தொடுவதற்கு முன்வரவில்லை. ஒரு பிள்ளை தகப்பனினுடைய அந்த உடலை தொட முன்வரவில்லை. ஒரு மனைவி கணவனுடைய அந்த உடலை தொட முன்வரவில்லை என்பதையெல்லாம் பார்த்தோம். அதுபோன்ற அந்த காலரா போன்ற கொடிய நோய்கள், கொரோனா போன்ற கொடிய நோய்கள், அதில் யார் மரணித்து போகிறார்களோ அவர்கள் ஷஹீதுகளாக இருக்கிறார்கள். ஷஹீதுடைய அந்தஸ்து என்னன்னு நமக்கு தெரியும். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். முதலாக சொர்க்கத்துக்குள்ளே ஒருவர் செல்லுவார் என்று சொன்னால், ஒரு கூட்டம் செல்லுகிறது என்று சொன்னால் அது ஷஹீதுகள் தான் என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அந்தஸ்து நோயினால், காலரா போன்ற நோயினால், பெருநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, இரண்டாவது சொன்னாங்க கடுமையான வயிற்று வலி. கடுமையான வயிற்று வலி என்பது நமக்கு வந்தாதான் தெரியும். சொல்லுவாங்க, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வயிற்று வலி தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க சொல்லும்போது என்னமோ பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு லேசாக பார்த்துட்டு போயிடுவோம். அன்பிற்கினியவர்களே, அந்த வயிற்று வலியினால் ஒருவர் இறந்து போவார் என்று சொன்னால் அந்த வயிற்று வலிக்குரியவரும் ஷஹீதாக கணிக்கப்பட்டு நாளை அவருக்கான அந்தஸ்து வழங்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீரிலே மூழ்கி இறந்து போனவர்கள், நீர் கடுமையான வெள்ளம் அல்லது நீச்சல் தெரியாமல் குளங்களிலே தடாகங்களிலே மூழ்கி போனார்கள் என்று சொன்னால் அவர்களும் ஷஹீதுகளாக இருக்கிறார்கள். அதுபோன்று இடர்பாடுகளுக்கிடையே கட்டிடங்கள் இடிந்து விழுந்தது, இடர்பாடுகளுக்கிடையே சிக்கிக் கொண்டார்கள், அவர்கள் அங்கே மரணித்து போனார்கள் என்று சொன்னால் அவர்களும் ஷஹீதுகளாக இருக்கிறார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தவர்கள் என்று சொல்லி 5 நபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி நம்ம சொல்றதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, நாம் நினைக்கலாம் நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் மண்ணிலே புதையுண்டு போனார்கள் என்று சொல்லி வருத்தம் தான், கண்கள் கண்ணீரை வடிக்கிறது தான், மனது வேதனையாக இருக்கிறது தான், மனதுக்கு வலி தருகிறது தான். இருந்தாலும் கூட அன்பிற்கினியவர்களே, அவர்களெல்லாம் ஷஹீதுகள் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய ஈமானை நாம் பலம் பெற செய்து கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா நுர்சிலு, நான் இதெல்லாம் ஏன் அனுப்புறேன்னு சொன்னா இல்லா தஹ்வீஃபன், உங்களுக்கு பயம், உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட்டு உங்கள் ஈமான் பலம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லுவதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் பெறுகிற முதல் பாடம், நம்முடைய ஈமான் தடுமாற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது. நம்முடைய ஈமானிலே தடுமாற்றம் என்பது ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை அன்பிற்கினியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க பாருங்க, நாம் இன்னொரு பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், இன்னொரு பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு பொன்மொழி நமக்கு பாடமாக சொல்லுகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, அல் ஹல்கு குல்லுஹும் ஐயாதுல்லாஹ், படைப்புகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வினுடைய குடும்பமாக இருக்கிறது. எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுடைய குடும்பம். அங்கே புதையுண்டு போனவர்கள் மனிதர்களா, புதையுண்டு போனது மிருகங்களா, அங்கே புதையுண்டு போனது வீட்டில் வளர்க்கிற செல்ல பிராணிகளா, இல்ல அங்கே புதையுண்டு போனது ஈமான் அல்லாத மற்ற சகோதரர்களா என்றெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. அங்கே இடிபாடுகளுக்கிடையே நிலச்சரிவிலே புதையுண்டு போனவர்கள், நீரிலே அடித்து செல்லப்பட்டவர்கள், அது யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய குடும்பமாக இருக்கிறார்கள் என்கிற அந்த ஒற்றை சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஒரு பாடத்தையும் அன்பிற்கினியவர்களே இது போன்ற பேரிடர்கள் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்கு சொல்லித்தர வேண்டியதே இல்லை. பார்க்கிறோம், பேரிடர்கள் ஏற்படுகிற பொழுதெல்லாம் வெள்ளத்திலே நீந்தி கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சென்று மக்களை பாதுகாப்பது, அவர்களுக்கான உணவுகளை கொடுப்பது, அவர்கள் உயிரை காப்பாற்றுவது, தன்னுடைய உயிரை என்ன செய்வாங்கன்னு சொன்னா பணயம் வைத்து இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த நிலையிலே இந்த ஈமான் பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சிந்தனை வந்துவிட வேண்டும். ஏற்கனவே நமக்கு இருக்கு, எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம், அது யாரா இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய குடும்பம். சமீபத்திலே ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னால் குஜராத்திலே நாம் பார்த்த ஒரு வெள்ளம், அங்கேயும் ஒரு பெரும் வெள்ளம். சமீபத்தில் இன்னும் இந்தியாவுடைய பல தேசங்களிலே
பெருவெள்ளங்கள் அங்கெங்கே வந்து கொண்டே இருக்கிறது. டெல்லியில கூட நீட் தேர்வுடைய பயிற்சிக்காக வேண்டி படித்துக் கொண்டிருந்த 3 மாணவர்கள் கூட வெள்ளத்தில் தங்கியிருந்த இடத்திலே தண்ணீர் உள்ளே புகுந்து இறந்து போனார்கள், ஷஹீதாகி போனார்கள் என்பதை நாம் பார்த்தோம். மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் நம்முடைய குடும்பம் என்கிற அந்த ஒற்றை சிந்தனையை கொண்டு வந்து விடுங்கள் என்று சொல்லி நம்ம இன்னொரு செய்தியை நாம் இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது. கேரளாவில் இருக்கிற எந்த கட்சியும் அரசியல் செய்யவில்லை, ஒரே ஒரு கட்சியை தவிர. கேரளாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சி, அது காங்கிரஸாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், எஸ்டிபியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த பேரிடராக பார்த்தார்களே தவிர அங்கே அரசியல் செய்யவில்லை, ஒரே ஒரு கட்சியை தவிர என்பதை அன்பிற்கினியவர்களே இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அவர்களுக்கு சொல்லுகிறோம், அல்லாஹுடைய குடும்பம் என்று நீங்கள் பாருங்கள். எல்லாம் அல்லாஹுடைய குடும்பம், கடவுளின் குடும்பம் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் பாடமாக இந்த நேரத்திலே நாம் சொல்லுகிறோம் அன்பிற்கினியவர்களே. ஏன்னா எப்போ எவ்வளவு மழை பெய்யும் யாருக்காவது தெரியுங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல 5 விஷயத்தை சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு 5 செய்திகளை சொல்லுவான். இல்மு ஸாஅ, இல்மு ஸாஅ சொன்னா மறுமை நாள் எப்பொழுது வரும். இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, அந்த மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பது அல்லாஹ்வே அறிந்திருக்கிறான், இது யாருக்குமே தெரியாது. அதே போன்று வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எவ்வளவு பொழியும், எப்பொழுது பொழியும், எங்கே பொழியும் என்பதை எல்லாம் அல்லாஹ்வே அறிந்திருக்கிறான். இவன் கொஞ்சம் அறிவு இவனுக்கு இருக்கும், வானிலை அறிக்கைன்னு சொல்லி அந்த அறிக்கை, அந்த அறிவை கொஞ்சம் வச்சிருக்கிறான் இவன். அதை வச்சு முன்னறிவிப்பா சில செய்திகளை சொல்லுவான். அன்பிற்கினியவர்களே, இதே வயநாட்டிற்கு கூட இந்தியாவினுடைய வானிலை அறிக்கை என்ன சொல்லுச்சு என்று சொன்னா ஆரஞ்சு அலர்ட் என்று சொல்லி இருந்தது. ஆனால் அங்கே மழை பொழிந்ததோ ரெட் அலர்ட்டிற்கு மேலாக மழை பொழிந்தது என்பதுதான் நாம் பார்க்கிற செய்தி. அதான் அல்லாஹ் சொல்றான், வயுனஸ்ஸிலுல் கைஸ, மழை எவ்வளவு பொழியும், எப்பொழுது பொழியும், எங்கே பொழியும் அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான். நம்ம நினைப்போம் மேகம் அப்படியே கூடுது, மழை வரப்போகுதுன்னு சொல்லி காத்து வந்து அடிச்சுக்கிட்டே போயிடும், பார்க்கிறோம் இல்லை அன்பிற்கினியவர்களே. அதே போன்று அல்லாஹ் இன்னும் சில செய்திகளை சொல்றான். நான் தலைப்புக்கு அப்பா போயிடுறதுக்காக வேண்டி சுருக்கமாக நான் வந்து விடுகிறேன். பி ஐய அருளின் தமூத் ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐய அருளின் தமூத், நாளைக்கு நீங்க என்ன சம்பாதிப்பீங்க, எங்க இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க எங்க மரணிச்சு போவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. யாருக்காவது தெரியுமா? 12:30 இரவு, 12:30 நடுநிசி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் அதிகமான மழையை பொழிந்து கொண்டிருக்கிறது, நடுக்கத்திலே இருக்கிறார்கள். அடுத்து என்ன நிகழப் போகிறதோ என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, கண்ணிமைக்கும் நேரத்திலே, நொடியிலே, நொடி பொழுதிலே சரிந்து விழுந்து மாண்டு போனார்கள், புதைந்து போனார்கள் என்பது. அதான் அல்லாஹ் சொல்றான், பி ஐய அருளின் தமூத், எந்த பூமியிலே நீங்கள் மரணித்து போவீர்கள் என்பதும் அல்லாஹுடைய இல்மிலே இருக்கக்கூடியது, அல்லாஹுடைய கைபான விஷயத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற அந்த சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும் என்று சொன்னால் உங்களது ஈமான் பலம் பெறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில ஹதீதுகள் நமக்கு உணர்த்துவதாக பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் பாருங்க, நம்மெல்லாம் நினைக்கலாம் மழையை நிறுத்திடுறாள்லாம், நம்மெல்லாம் துவா செய்வோம், இவ்வளோ மழை பெய்ய வைக்கிறனையா அல்லா, மழையை நிறுத்திடுறா அல்லா, நம்மெல்லாம் அப்படி தான் துவா செய்வோம். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி துவா செஞ்சாங்க தெரியுமா? நமக்கெல்லாம் ஒரு வரலாறு தெரியும். மதீனாவிலே வெள்ளிக்கிழமை சஹாபாக்கள்லாம் வந்து சொன்னாங்க, ரொம்ப தண்ணி பஞ்சமா இருக்கு, தண்ணி இல்லை, ஆடு மாடுகள்லாம் கஷ்டப்படுது, தண்ணி குடிக்க முடிய, புற்பூண்டுகள் இல்லை, கஷ்டப்படுகிறது, மழைக்காக வேண்டி துவா செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, மழை வந்தது. அடுத்த வாரம் வரை, அடுத்த வெள்ளிக்கிழமை வரை தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது. சஹாபாக்கள் இப்போ வந்து சொன்னாங்க, மதீனாவிலே தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கிறது, எங்களுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை கொடுத்திருக்கிறது, மழையை நிறுத்துங்க யார ரசூலல்லாஹ், துஆ செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் மழையை நிறுத்துவதற்கு துஆ செய்யுங்களே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மழையை நிறுத்துறதுக்கு துஆ செய்யல, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, ரப்பே இந்த மழை மூலமாக நாங்கள் எங்கு பயன் பெற வேண்டுமோ அந்த பயனுள்ள இடத்திற்கு இந்த மழையை கொண்டு, இந்த மழை பொழிவை கொண்டு செல்வாயாக என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க.
அப்படிதான் துவா செய்யணுங்கிறது நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிற செய்தியாக இருக்கு. அன்பிற்கினியவர்களே, இன்று மழைப்பொழிவு இல்லாமல் நம்ம பகுதியை எடுத்துக்கங்களேன், எவ்வளவு பாருங்க, இன்று பாருங்க 32 டிகிரி நம்ம உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். வெளியே போனோம்னா ஏறத்தாழ 39-40 பக்கமா இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அவ்வளவு கடுமையான வெயில் நமக்கு. அதாவது தான் ரசூல் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எங்கு மழை தேவை இருக்கிறதோ அங்கே அந்த மழைப்பொழிவை கொண்டு செல்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க துஆ செஞ்சாங்க. மதீனாவிலே அந்த மழைப்பொழிவு நின்றது என்பதை நாம் பார்க்கிற செய்தியாக இருக்க. அன்பிற்கினியவர்களே, ஆக அன்பிற்கினியவர்களே, மழை என்பது அது ஒரு ரஹமத். நாம நினைக்கலாம் அதன் மூலமா ஏற்பட்ட இழப்புகள் என்பது பேரிழப்புகளை நாம் நினைத்து பார்ப்போம். ஆனால் மழை பொழிவு என்பது அது ரஹமத்தாக இருக்கிறது என்பதையும் நம்முடைய உள்ளத்தில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான் அப்படித்தான் யோசிக்க வேண்டும். அன்பிற்கினியவர்கள், சரி, இப்போ மழை பொழிஞ்சிருச்சு, கடுமையான சேதம், இப்போ நம்ம என்ன செய்யணும்? அன்பிற்கினியவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கட்டும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்கூ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். 22வது அத்தியாயம் 77வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, இது மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு வருகிற பொழுது ஈமான் கொண்டவர்களே, ரப்புக்காக வேண்டி நீங்கள் குனிந்து சிரம்பணிந்து ரப்பை நீங்கள் முதலிலே வணங்குங்கள். என்ன செய்யணுங்க? நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி ருக்கூ செய்யணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி சஜிதா செய்யணும். வஅபுது ரப்பக்கும், முழுமையான ஆனா அல்லாஹ்வுக்கு அடிமை என்கிற அந்த நிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும். அல்லாஹ் தான் சொல்றான், வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய முழுமையா நான் அடிமை என்று சொல்லி ரப்பிடத்தில் நீங்கள் சரணடைந்து விடுங்கள். முழுமையா நீங்க சரணடைஞ்சிருங்க. வஃஅலுல் கைர, நலமான காரியங்களை நீங்கள் கையில எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியான நிலை வருகிற பொழுது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒதுங்கி ஓடி போய் ஒளிந்து கொள்ளக்கூடாது. அன்பிற்கினியவர்களே, நீங்கள் களத்தில் இறங்கி நலவான காரியங்களை, அந்த பேரிடரில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு நீங்கள் நலவான காரியங்களில் ஈடுபடுவதற்காக வேண்டி களத்திற்கு வந்து விடுங்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிற செய்தியை பார்க்கிறோம். சொல்லிட்டு சொன்னா, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் ஜெயம் பெற்று விடுவீர்கள். அப்படி நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வுக்கு முழுமையா பணிந்து அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிமையாகி இது போன்ற காலகட்டங்களிலே நீங்கள் களத்திற்கு வந்துவிட்டு நல்ல காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கு இருக்கிற பாடம் அன்பிற்கினியவர்களே, பேரிடர்கள் வருகிற பொழுது ஓடி ஒளிந்து கொள்ளாமல் என்ன நலவுகளை நம்மால் செய்ய முடியுமோ அந்த நலவுகளை செய்வது நாம் பெறுகிற ஒரு பாடமாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொன்னா, 28வது அத்தியாயம் 77வது வசனம், கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உங்களிடத்துல எப்படி உபகாரத்தோடு நடந்து கொள்ளுகிறானோ, அல்லாஹ் உபகாரி தானங்க, எனக்கு கண்ணை கொடுத்துருக்கிறான், காது கொடுத்துருக்கிறான், சுவாசிக்கிறதுக்கான அந்த நாசியை கொடுத்துருக்கிறான், மூக்கை கொடுத்துருக்கிறான், ருசிப்பதற்கான நாவை கொடுத்துருக்கிறான், பேசுவதற்கான இதழ்களை கொடுத்துருக்கிறான். என்னுடைய வாய்ஸ் ரொம்ப அற்புதங்க, சொல்லிக்கிறோமா இல்லையா? அந்த ஞாபகத்துகளை அப்படி ஒண்ணு ஒண்ணா நினைச்சு பாருங்களேன். இவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரி, அல்லாஹ் எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறான். இப்படி பேரிடர்கள் வருகிற பொழுது நீங்கள் உபகாரியாக நீங்கள் இருங்கள். எனக்கென்ன என்று நீங்கள் வீட்டிலே முடங்கி இருந்து விடாதீர்கள், வாருங்கள் களத்திற்கு, உபகாரியாக நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய ஈமான் அப்பொழுதுதான் அது பலம் பெறும் என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. பாருங்க, மனிதர்களுக்கு செய்கிற அந்த சேவை இருக்குல்ல, அந்த உபகாரம் இருக்குல்ல, அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது ஒரு அற்புதமான ஒரு சேவை. அது இறைவனுக்கே செய்கிற சேவை. மனிதனுக்கு நம்ம செய்யறோம் நினைக்கிறோம், நம்ம சக மனிதனுக்கு செய்யறோம் நம்ம நினைக்கிறோம், ஆனா இது இறைவனுக்கே செய்யக்கூடிய ஒரு சேவை என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற ஒரு ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளிலே அல்லாஹ் மனிதனிடத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால் சில விஷயங்களை சொல்கிறான். நான் நோயுற்றிருந்தேன், என்ன நோய் நான் விசாரிக்க நீ வரலையப்பா, நான் நோயுற்றிருந்தேன்,
நலம் விசாரிக்க நீ வரலையே. அப்ப ஆச்சரியம், எல்லாவற்றிற்கும் ஷிஃபாவை தரக்கூடியவன், பரிபூர்ணத்துவத்தை பெற்றிருக்க நீ நோயாளியா? ஒன்ன நான் நலம் விசாரிக்கணுமா? மனிதன் ஆச்சரியத்தோடு அந்த கேள்வியை முன்வைப்பான். அப்ப அல்லாஹ் சொல்றான், உன் ஊர்ல உன் தெருவுல இந்த நபரு நோயாளியா இருந்தா உன் காதிலே விழுந்தது, போய் நலம் விசாரித்தாயா? விசாரிக்கவில்லையே என்று அல்லாஹ் அந்த நேரத்திலே நினைவுபடுத்துவான். அதே போன்று அல்லாஹ் அடுத்து ஒரு கேள்வியை சொல்லுகிறான், நான் உன்னிடத்திலே உணவு கேட்டேன், எனக்கு நீ உணவு கொடுக்க மறுத்து விட்டாய். ரப்பே, உனக்கு உணவா? நீ உணவு சாப்பிடுவா? இல்லையே. நீ சாப்பிடுறவ இல்லையே. உணவோ தண்ணீரோ குடிப்போ எதுவுமே இல்லையே. அப்படி இருக்க உனக்கு உணவும் தண்ணீருமா என்று சொல்லுகிற பொழுது, உன் வாசலுக்கு ஒருவன் வந்தான், உணவு கேட்டு வந்தானே, அவனுக்கு நீ உணவு கொடுத்தாயா? தாகிக்கிறது என்று சொல்லி தண்ணீர் கேட்டு வந்தானே, அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்தாயா? அப்படி கொடுத்திருந்தால் என்னை நீ அங்கே கண்டிருப்பாய் என்று சொல்லி, அன்பிற்கினியவர்களே, நாளை ரப்பு மனித சமுதாயத்திற்கு சொல்லுவான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க. ஆக அன்பிற்கினியவர்களே, மனிதர்களுக்கு செய்கிற இந்த சேவை இருக்கிறது அல்லவா, இது இறைவனுக்கே செய்கின்ற சேவை என்பதை முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற செய்தியாக பார்க்கிறோம். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்பதையும் அன்பிற்கினியவர்களே, இந்த பேரிடர்கள் நமக்கு தருகிற ஒரு பாடமாகவும் இந்த ஹதீஸ் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, ஒரே ஒரு உயிரை வாழ வைப்பது, ஒருத்தரை வாழ வைக்கிறது. அல்லாஹ் அதை எப்படி சொல்றான் பாருங்க, வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸு ஜமீஆ. ஒருத்தர் நீங்க வாழ வச்சீங்க, அவர் நோயாளி அல்லது அடிபட்டு கிடக்கிறாரு, சிக்குண்டு கிடக்கிறார், மூச்சு திணறி கொண்டிருக்கிறார், அல்லது ஏதோ ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது. உடனே நீங்க என்ன பண்ணீங்க? அவரை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறீங்க, மருத்துவரை அணுகுகிறீர்கள், அவருக்கான மருத்துவத்தை பார்க்கிறீர்கள், அவரை காப்பாற்றி கொண்டு வந்து வீட்டில் விட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அவர் ஒருத்தரை நீங்க உயிர் பெற செய்யல, காப்பாத்தல, ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் நீங்கள் உயிர் பெற செய்தவர்களாக இருக்கிறீர்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த பாடம் இன்று நமக்கு வந்துவிட வேண்டும். இந்த பேரிடரிலே, பேரிழப்பிலே சிக்கி தவிக்கக்கூடிய அவர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால், ஒட்டுமொத்த உலக மக்களையும் உயிர் பெறச் செய்த அந்த நன்மையை அல்லாஹ் நாளை மறுமையிலே வழங்கி விடுவான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல 5வது அத்தியாயத்திலே 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஒரு கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், நான் எப்படியாவது சோனத்துக்கு போய்விட வேண்டும், நான் சொர்க்கத்துக்கு நான் போகணும், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. எவ்வளவு ஆர்வம் பாருங்க, அந்த கிராமவாசி கேட்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, உங்களிடத்தில் அடிமை இருந்தால் அடிமையை விடுவிப்பீராக, அவருக்கு உரிமை கொடுத்துருங்க, அவரை சுதந்திர மனிதராக ஆக்கி விட்டு விடுங்கள், நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க. யா ரசூலல்லாஹ், அடுத்து என்னான்னு சொல்லுங்க. அந்த தோழர் இன்னும் ஆசையோடு கேட்கிறார், தான் சொர்க்கம் செல்ல வேண்டும் ஆசையோடு கேட்கிறார். சொல்றாங்க, ஆபத்திலே சிக்கி இருப்பவர், பாக்குறீங்க, ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அந்த ஆபத்தில் இருந்து அவரை காப்பாற்றி விடுங்கள், அந்த சிக்கலில் இருந்து அவரை காப்பாற்றி விடுங்கள், நீங்கள் சொர்க்கம் சென்று விடுவீர்கள் என்று அந்த கிராமவாசிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் அவருக்கு மனசு பரிபூர்ணமா பூர்த்தி அடையல. யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், இன்னும் சொல்லுங்கள் எனக்கு. யாராவது பசிக்கிறது என்று சொன்னால் பசித்தவருக்கு நீங்கள் உணவு கொடுங்கள், தாகிக்கிறது என்று வந்தார் என்று சொன்னால் தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுங்கள், நீங்கள் சொர்க்கத்துக்கு சென்று விடுவீர்கள் என்று அந்த கிராமவாசிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்னாங்க. அன்பிற்கினியவர்களே, இன்றைய அந்த வயநாடு, இன்றைய அந்த கேரளா, அந்த பேரிழப்பு, அந்த பேரிடர் நமக்கு சொல்லித் தருகிற பாடம், அவர்களை அதிலிருந்து காப்பாற்றி பழைய சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உதவியும் அங்கே இருக்க வேண்டும், என்னுடைய உதவியும் அங்கே இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே வந்துவிட வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இது போன்று இன்னும் நிறைய செய்திகளை நம்முடைய பாடமாக நாம் இந்த பேரிடர்களிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ரெண்டு செய்திகளை சொல்லி ஒரே ஒரு செய்தி சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் எவ்வளவு தாராளமாக சஹாபாக்கள் இருந்தாங்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் கடுமையான பஞ்சம், தண்ணீர் இல்லை, பசி, உணவு இல்லை,
மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காலையில் புறட்டு நேராக ஆட்சியாளர் வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. அங்கே உட்காடுறாங்க, மண்டாடுறாங்க. என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் சித்திக் நாயகம் அவங்க மக்களிடத்தில் சொன்னாங்க, அல்லாஹ் நிச்சயமாக மாற்றுவான், இந்த நிலையை அல்லாஹ் நிச்சயமாக மாற்றுவான், கொஞ்சம் நீங்கள்லாம் பொறுமையோடு இருங்க, உங்கள் இல்லத்துக்கு நீங்கள் திரும்பி போங்க, உங்கள் இல்லத்துக்கு நீங்கள் திரும்பி போங்க, வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. திடீரென மதினாவினுடைய வெளிப்புறத்திலிருந்து ஒரு புழுதி பறக்கிறது, ஒரு புழுதி ஒன்று அப்படியே பறக்கிறது. மக்கள்லாம் பார்க்கிறாங்க, என்னமோ நடக்க போகுது போல் இருக்கு, இப்போ என்னமோ நடக்க போகிறது, ஏதோ இழப்பு நமக்கு ஏற்பட போகுதோ, மிகப்பெரிய புழுதி அதுவும் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சற்று நேரம் கழித்து பார்த்தால் ஒட்டகங்கள் அங்கே வருகிறது, ஒரு பெரிய ஒட்டக கூட்டம் வருகிறது. ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஒரு வியாபார கூட்டத்தோடு அங்கே வருகை தந்தார்கள், மதீனாவுக்கு வருகை தந்தார்கள். அதனுடைய முதல் ஒட்டகம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டு வாசலிலே நின்றது. அதனுடைய கடைசி ஒட்டகம் ஷாமினுடைய மதீனாவுடைய எல்லை, கடைசி எல்லை ஷாமினுடைய எல்லையிலே நின்றது அந்த ஒட்டகம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வியாபார கூட்டத்தோடு அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகை தந்தாங்க. இப்போ அங்கே உள்ளூரில் இருக்கிற வியாபாரிகள்லாம் வந்தாங்க. இந்த வியாபார பொருள் எல்லாம் நாம பஞ்சத்தில் இருக்கிறோம், நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுடைய இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் வியாபாரம் செய்வதற்கான அனுமதியை கொடுக்கணும், நாங்கள் இந்த மக்களுக்கு வியாபாரம் செய்கிறோம். அப்போ கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ லாபம் கொடுப்பீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு கேட்குறாங்க, எவ்வளவு லாபம் கொடுப்பீங்க? நான் வெளியே கொடுத்தா வேற லாபம் வாங்குவேன், எவ்வளோ கொடுப்பீங்க? 1க்கு 2 கொடுக்கிறோம், 1க்கு 2 கொடுக்கிறோம். இல்லை முடியாது. 1க்கு 2 இல்லை முடியாது. 3 முடியாது. 4 முடியாது. 5 முடியாது. என்னதான் சொல்றீங்க? வேற யார் உங்களுக்கு கொடுக்க போகிறா? அப்படி இல்லை, ஒரு நபர் இருக்கிறார், இவ்வளவு வாங்கிக்கிறதுக்கு ஒரு நபர் இருக்கிறார், 1க்கு 10 கொடுப்பார். அப்படியே யார் அவர்? ஆச்சரியம் கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், இல்ல ஒரு நன்மையை செய்தால் 10 உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி, நான் இந்த அத்துணை என்னுடைய இவ்வளவு வியாபார பொருளையும் இந்த மக்களின் பஞ்சத்திற்காக வேண்டி நான் கொடுத்து விட போகிறேன், வியாபாரமே வேண்டாம், நீங்க போங்க என்று சொல்லி அவ்வளவு வியாபார பொருளையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மக்களுக்கு பஞ்சத்தை போக்குவதற்காக வேண்டி கொடுத்தார்கள் என்பது நாம் பார்க்கிற செய்தி. ஆக அன்பிற்கினியவர்களே, அந்த சிந்தனையும் நம்முடைய உள்ளத்திலே வரட்டும், அது போன்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வரட்டும், நம்முடைய ஈமானை பாதுகாக்கட்டும். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு நல்ல பாக்கியங்களையே தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.